இன்னைக்கு எபிசோட்ல அந்த எக்ஸுமே குழந்தைய கூட்டிட்டு ஹீரோனோட வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. ஹீரோனியை கூட்டிட்டு 3 பேருமே சேர்ந்து வெளியே தான் வந்திருப்பாங்க. இவன் சொன்ன மாதிரி வாரம் ஆனா நீ அந்த குழந்தைய மீட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் அந்த குழந்தைய கூட்டிட்டு ஹீரோனோட வீட்டுக்கே வந்திருப்பான். அங்க வந்துட்டு ஹீரோனி கூட பேசிட்டு இருப்பான். அப்ப பழைய விஷயங்களையுமே பேசுவான். நம்ம ரெண்டும் சேர்ந்து இருந்தப்போ எப்படிலாம் இருந்தோம் அப்படின்ற மாதிரி பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் கேட்குற ஹீரோயினுமே சொல்லுவாங்க, பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கியே, எதையுமே நீ இன்னும் மறக்கலையோ அப்படின்றப்போ இவனுமே சொல்லுவான், ஆமா எனக்கு எந்த விஷயங்களுமே மறக்கவே இல்லை, நான் எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கேன். அதே போல உனக்காக உங்க அப்பா ஒரு பங்கையுமே தனியா எடுத்து வச்சிருக்காரு. உனக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஷேரை வந்து தனியா எடுத்து வச்சிருக்காரு. இப்போ நீ அதை தாராளமா யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்குற ஹீரோயினிக்கு சேர்மன் சொன்னதான் ஞாபகம் வரும். இந்த பங்குக்காக கண்டிப்பா அவன் உங்ககிட்ட வந்து பேசுவான் அப்படின்றது எல்லாத்தையுமே ஹீரோயினி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க சேர்மனை தான் காட்டுவாங்க. சேர்மனுமே ஒரு ஃபைல் எடுத்து ஹெச்ஆர்ட்ட தான் குடுப்பான். இந்த ஃபைல்ல என்ன இருக்குன்னு சொல்லி பாரு அப்படின்ற மாரி சொல்றப்போ, இவனுமே ஓப்பன் பண்ணி பார்ப்பான். இவன் இந்த கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு, இங்க இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அந்த எக்ஸோட கம்பெனிக்கு குடுத்திருப்பான். இது எல்லாமே இந்த சேர்மனுக்கு தெரிஞ்சிருக்கும். அத பத்தி தான் இவன்கிட்ட கேட்டுட்டு இருப்பான். இதுக்கு நீ சரியான விளக்கம் குடுத்தே ஆகணும். உனக்கு இவ்வளவுதான் டைம் அப்படின்ற மாரி சொன்ன உடனே இவனுக்கு என்ன பண்ணனே தெரியாது. அமைதியா அந்த ஃபைல் எடுத்துட்டு வெளியே வந்துருவான். உடனே அந்த திமிரு பிடிச்ச பொண்ணுக்கு தான் கால் பண்ணுவான். கால் பண்ணிட்டு எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவளுமே சரி ஓகே நான் உன்னை மீட் பண்ண வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. 2 பேருமே ஒரு ஹோட்டல்ல போய் தான் மீட் பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துக்கு இவ இதுக்கு முன்னாடி ஒரு ஆளை டேட் பண்ணியிருப்பாள்ல, ஒரே ஒரு நாள் டேட் பண்ணியிருப்பா. அந்த ஆள் அங்கே வந்துட்டு இப்போ என்ன புதுசாக இவனை டேட் பண்ணுறியா, இப்போ ரொம்ப பெரிய பணக்காரனே பிடிச்சிட்ட போலியே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தவனே ஹெச்ஆர்கே கோவம் வந்துடும். அவன் மூஞ்சிலே குத்துன்னு குத்தி அங்கேருந்து அனுப்பி விட்டுடுவான். அவனுமே பயந்துட்டு அங்கேருந்து போயிடுவான். அவன் போனதுக்கு அடுத்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஹெச்ஆர்மே சொல்லுவான், உனக்கு வேற யாருமே கிடைக்கல, நீ போய் இவனை போய் டேட் பண்ணியிருக்க அப்படின்றப்போ அப்போ அந்த திமிரு பிடிச்ச பொண்ணுமே சொல்லுவான், நான் உன்ன மாதிரி ஒரு ஆளை தான் டேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் தேடிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு அப்படி கிடைக்கவே இல்லை. நீ தான் என்ன டேட் பண்ண மாட்டேன்ட்டியே அப்படின்ற மாதிரிலாம் அவள் சொல்லிட்டு இருப்பா இன்டெரக்டா. அதெல்லாம் கேட்குற இவனுமே அமைதியாக தான் இருப்பான். சரி இதுக்கு மேலே எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, நம்ம பேசி எதுவும் ஆக போகிறதில்ல, நான் இன்னும் கொஞ்ச நாளில் என்னோட சொந்த ஊருக்கு போக போகிறேன் அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவா. அதை கேட்டுட்டு இவனுமே எத்தனை நாள் கழிச்சு நீ திரும்பி வருவ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அப்போ அவளுமே சொல்லுவா, இல்லை இதுக்கடுத்து நான் திரும்பி வர மாட்டேன், நான் அங்கேயே செட்டில் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி இவள் சொன்ன உடனே இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். அமைதியாவே இருப்பான். அப்ப இவளுமே கேட்பா, சரி ஏதோ உதவி வேணும்னு சொல்லி கேட்டியே, என்ன உதவி, என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்ற மாதிரி இவ கேட்பா. அப்ப அவனுமே இல்ல ஒன்றும் கிடையாது, சும்மா தான் உன்னை வர சொன்னேன், உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு அதனாலதான் வர சொன்னேன், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிடுவான். அவளுமே சரி ஓகே நான் இன்னும் 2-3 நாள்ல கிளம்பிடுவேன், இதுக்கடுத்து உன்னை மீட் பண்ணவே முடியாது, இதுதான் நம்ம லாஸ்டா மீட் பண்றதா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே நல்லா சாப்பிட்டுட்டு பயங்கரமா சரக்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இவ ரொம்ப போதையானதுனால அவனுமே அங்க இருந்து கூட்டிட்டு வருவான். கூட்டிட்டு வந்துட்டு இவனுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப அவளை ஹக் பண்ணிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். இவனுக்குமே இவளை பிடிச்சிருக்கும், அதே போல இவளுக்குமே இவனை ரொம்பவே பிடிச்சிருக்கும். 2 பேருமே ஒருத்தரை விரும்புவாங்க. ஆனா 2 பேரும் சொல்லிக்கலாம் மாட்டாங்க. இவளுமே சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் போவா. இவனுக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கும். 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கவே மாட்டாங்க. அங்க இருந்து 2 பேருமே கிளம்பி போயிடுவாங்க. இங்க ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஹீரோவுமே ஹீரோனோட அப்பா ஏன் ஜெயிலுக்கு போனாங்க, எதனால அப்படின்றத பத்தி தான் விசாரணைலாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவனுக்கு கிடைச்ச வரைக்கும் அந்த எக்ஸ்னால தான் இவங்க அப்பா ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. அவன் பண்ண ஒரு ஃப்ராட் வேலையினால தான் இவங்க அப்பா ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்திருக்கும். இது எல்லாத்தையுமே இவன் எதுக்காக பண்ணணும், ஹீரோனியை கல்யாணம் பண்ணிட்டு இவன் சந்தோஷமா இருந்திருக்கலாமே, இவன் ஏன் தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு ஹீரோனியை விட்டுட்டு போனான் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே ஒரு ரிவெஞ்சுக்காக தான் இவன் பண்ணியிருக்கான் அப்படின்றத ஹீரோவுமே கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா அந்த எக்ஸோட அப்பா சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. அதுக்கு காரணம் ஹீரோனோட அப்பா தான் அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சிருப்பான். அதனால தான் இது எல்லாத்தையுமே ஹீரோனியோட ஃபேமிலிக்கு இவன் பண்ணியிருந்திருப்பான். இது எல்லாத்தையுமே ஹீரோவுமே கெஸ் பண்ணிடுவான். கெஸ் பண்ணிட்டு அந்த டிரைவருக்கு தான் கால் பண்ணி கேட்பான். அந்த டிரைவருமே இந்த இடத்துக்கு வா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவனுமே ஒரு இடத்துக்கு வருவான். எங்க அப்படின்னா அந்த கல்லறைக்கு தான் வருவான். அந்த இடத்துல தான் அந்த எக்ஸுமே இருப்பான். அவங்க அப்பாவுக்கு அந்த பூங்கொத்தெல்லாம் வச்சுட்டு அங்கேருந்து போவான். அந்த எக்ஸோட அப்பாவோட கலர் தான் அந்த இடத்துல இருக்கும். அதை பார்த்துட்டு ஹீரோவுமே பயங்கர ஷாக் ஆயிடுவா. அப்போ நம்ம கெஸ் பண்ணது கரெக்ட் தான், இவன் ரிவெஞ்சுக்காக தான் இதெல்லாமே பண்ணியிருக்கான் அப்படின்றத ஹீரோவுமே கண்டுபிடிச்சிருவான். அங்கே கட் பண்ண இந்த சித்திக்காரியை தான் காட்டுவாங்க. சித்திக்காரியுமே கம்பெனியில் வந்துட்டு அங்கே இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பா. அப்பதான் அவளுக்கு ஒரு உண்மையே தெரியும். இவளோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருப்பான்னா கம்பெனி பேர்லேயும் வீட்டு பேர்லேயும் நிறைய கடன் வாங்கி வச்சிருப்பான். அந்த உண்மைலாம் இவளுக்கு இப்போதான் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சதுமே இவள் வீட்டில் வந்துட்டு இவள் ஹஸ்பண்ட்டை கேட்டுட்டு இருப்பா, எதுக்காக நீ இவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீ இவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்க, அதுவும் வீட்டு பேரில் கூட வாங்கி வச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறப்ப அவனுமே சொல்லுவான், கம்பெனியை ரன் பண்ணணும் அப்படின்றக்காக தான் நான் அந்த கடன் எல்லாமே வாங்கினேன். உன்னையும் சரி குழந்தையும் சரி நான் கஷ்டப்பட விட மாட்டேன், உங்க 2 பேரையும் நான் நல்லா பார்த்துப்பேன், இதை பற்றிலாம் நீ யோசிக்காத, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லிடுவான். அதனால இவளுக்கு என்ன பதில் சொல்லணும்னே தெரியாது. அமைதியாக அந்த இடத்துல இருந்து போயிடுவா இவளுமே. இங்கே ஹெச்ஆரை தான் காட்டுவாங்க. ஹெச்ஆருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இதுக்கு மேலே இந்த கம்பெனியில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது, அவனே கழுத்தை பிடிச்சி தள்ளதுக்குள்ளே நாமளே இந்த கம்பெனிலேருந்து போகிறது நல்லது, இதுக்கு மேலே நம்மளால் இங்கே ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். ஃபீல் பண்ணிவிட்டு அவனுமே ரிசைனிங் லெட்டரில் சைனை போட்டுட்டு கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அங்கேருந்து போவான். ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் அங்கேருந்து போய்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் அந்த திமிர் பிடிச்ச பொண்ணை தான் காட்டுவாங்க. அந்த பொண்ணுமே அவளோட சொந்த ஊருக்கு போகிறதுக்காக காரில் போய்கிட்டு இருப்பா. இவனுக்குரிய திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு கம்பெனிலேருந்து வெளியே வருவான். கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு டாக்ஸி வந்து நிற்கும். அந்த இதில் அந்த திமிர் பிடிச்ச பொண்ணு தான் இருப்பா. அவளோட சொந்த ஊருக்கு போயிருக்க மாட்டா. அதுக்கு பதிலாக இவனை பார்க்கணும் அப்படின்றக்காக அந்த இடத்துக்கு வந்துடுவா. வந்துட்டு இவளோட லக்கேஜ் எல்லாமே வெளியே எடுத்து வச்சுட்டு
அவன்கிட்ட வந்து நின்றுட்டு இருப்பா. 2 பேருமே எதுவுமே பேசிக்கலாம் மாட்டாங்க. அவன் கையில் இருக்க அந்த திங்ஸை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அவனை கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பா. அப்போ அவனுமே அந்த திங்ஸ் எல்லாமே இதுக்கடுத்து இது எனக்கு தேவைப்பட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி முன்னாடியே தூக்கி எறிஞ்சிட்டு அவள் கொண்டு வந்த லக்கேஜ் எடுத்துக்கிட்டு அவனுமே அவளோட கையை பிடிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து ஹாப்பியாக அவளை கூட்டிகிட்டு அங்கேருந்து போவான். 2 பேரும் ஒரு வழியாக எப்படியோ ஒன்று சேர்ந்துடுவாங்க கடைசியில். இங்கே ஹீரோயினையும் சித்திக்காரையும் மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சித்திக்காரியுமே சொல்லுவா, தயவு செய்து உன்னோட ஷேர்ஸ் எதையுமே என்னோட புருஷனுக்கு நீ விற்காத. ஏன்னா அவன் ஆல்ரெடி நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கான், வீட்டு பேரில் கூட கடன் வாங்கி வச்சிருக்கான். இப்போ நீ இந்த ஷேர்ஸ் அவன்கிட்ட கொடுக்க போனோன்னா இதுக்கும் அவன் கடன் தான் வாங்கி உங்ககிட்ட கொடுப்பான். அதனால் தயவு செய்து மட்டும் நீ உன்னோட ஷேர்ஸ் அவனுக்கு விற்காத அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவா. இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினுமே நானுமே அவனுக்கு விற்கிற முடிவில் இல்லை, அவனாக தான் என்கிட்ட அதை பற்றிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தான், நான் அவனுக்கு விற்கிறதாலாம் இல்லை, நீ உன் ஹஸ்பண்ட்டே போய் சொல்லிடு, நான் என்னோடய ஷேரை நான் விற்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுமே அங்கேருந்து போவாங்க. இவன் இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு தான் வருவா. வீட்டுக்கு வந்த உடனே அவள் ஹஸ்பண்ட்டை தான் சொல்லிட்டு இருப்பா, ஹீரோயின் அவளோட ஷேர்ஸ் எதையுமே விற்கிறதா இல்லையா, உன்கிட்ட சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இதை கேட்டு இவனுக்கே டென்ஷன் ஆகிடும். இல்லையே என்கிட்ட அவள் சொன்னா, நீ என்ன போய் சொல்லி வச்ச, திடீர்னு ஏன் அவள் இந்த முடிவு எடுத்தா, உண்மையை சொல்லிடு அப்படின்றப்போ இவளுமே சொல்லுவா, நான் எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன், நீ நிறையா கடன் வாங்கி வச்சிருக்க, அவனால் கண்டிப்பாக இதை வாங்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன், அதனால் அவள் விற்க மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னோடனே இதை கேட்டுட்டு இவனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடும். நீ ஏன் இந்த மாதிரி தேவையில்லாமல் பண்ண அப்படின்ற மாதிரி கோவப்பட்டுட்டு இங்கேருந்து கிளம்பி போவான். ஹீரோயினியை தான் மீட் பண்ணுறதுக்கு வர சொல்லியிருப்பான். இவனுமே தனியாக ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இவனோட லைஃப்பில் நடந்த பழைய விஷயங்களை தான் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். இவன் ரொம்ப சின்ன பையனாக இருந்திருக்கிறப்போ ஹீரோனோட அப்பா ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு இவனோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இவன் வெளியே நின்று எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பான். அப்போ அங்கே நிறைய பேர் கடன் கேட்டு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே அடித்து துரத்திட்டு அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்த ஆள் எல்லாமே அங்கங்கே போய் நில்லுங்க, யாரும் உள்ளே வந்துடாம அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனே போயிட்டு வீட்டு டோரை தட்டுவான். இது எல்லாத்தையுமே இவன் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அவங்க அப்பா போன கொஞ்ச நேரத்தில் இவனோட அப்பா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மேலேருந்து குதிச்சு சூசைட் பண்ணி செத்து போயிருப்பாங்க. இதெல்லாமே இவன் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். இதுக்கு எல்லாமே காரணம் ஹீரோயினோட அப்பா தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பான். அதே டைமுக்கு ஹீரோயினுமே அந்த இடத்துக்கு வருவாங்க. என்னை ஏன் மீட் பண்ணணும்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவனுமே சொல்லுவான், நீ ஏன் உன்னோட ஷேர்ஸ் எதையுமே விற்க மாட்டேன்னு சொன்னேன், கண்டிப்பாக நீ அதை எனக்கு விற்று தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினுமே சொல்லுவாங்க, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, ஆல்ரெடி உனக்கே நிறைய கடன் இருக்குது, நீ இதுக்கு மேலே கடன் வாங்கின அப்படின்னா எப்படி நீ நம்மளோட பையனை நல்லா பார்த்துக்க முடியும், உன்னோட ஒய்ஃபை பார்த்துக்க முடியும், இதுக்கு மேலே நீ கடன் வாங்காத, அதனால் நான் என்னோட ஷேர்ஸை விற்கிறதா இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்லிட்டு இருப்பா. இது எல்லாமே எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அவனுமே சொல்லுவான், இது எல்லாத்துக்குமே காரணம் நீயும் உன்னோட ஃபேமிலியும் மட்டும்தான், உங்களால் தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லுவான். இவன் லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் இப்போ தான் ஹீரோன்ட்ட சொல்லுவான். உன்னோட அப்பாவால் தான் என் அப்பா சூசைட் பண்ணி இறந்து போனாங்க, அதனால தான் இதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் நான் இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லுவான். அப்போ ஹீரோயினுமே சொல்லுவாங்க, கண்டிப்பாக என் அப்பா அப்படி பண்ணியிருக்கவே மாட்டார், என் அப்பா எல்லாருக்குமே நல்லது தான் நினைப்பார், யாருக்குமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் இவன் கேட்கவே மாட்டான். இல்லை, எல்லாத்துக்குமே காரணம் உன்னோட அப்பா தான், உன்னோட அப்பாவால் தான் என் அப்பா செத்து போனாங்க, அதுக்கு பழி வாங்க தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். ஹீரோயினோட அப்பா அந்த சேர்மன் இவனோட அப்பான்னு சொல்லிட்டு 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் கேட்ட ஹீரோயினுமே சொல்லுவாங்க, கண்டிப்பாக என்னோட அப்பா இதை மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க, அதே போல் என்னோட ஷேர்ஸ் எதையுமே நான் விற்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பா. அதை கேட்டு இவனுக்கு டென்ஷன் ஆகிடும். என்ன ஆனாலும் சரி உன்னோட ஷேரை நீ எனக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போயிடுவான். இவன் இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு தான் வருவான். வீட்டுக்கு வந்துட்டு கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கோமா கிளம்பி போவான். இதை பார்த்து இவனோட ஒய்ஃப்மே இதுக்கு மேலே இவனை தனியாக விட்டா நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே கார் எடுத்துகிட்டே பின்னாடி அவனை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருப்பா. அதை பார்த்த இவனுமே இவன் ஏன் ஃபாலோ பண்ணி வரான்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சிடுவான். இவளுமே அவனை ஃபாலோ பண்ணி வந்துட்டு ஓவர்டேக் பண்ணி முன்னாடி வந்து காரை நிப்பாட்டிட்டு இவளுமே வெளியே வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க, பாரு தயவு செய்து எனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் எதுவுமே பண்ணாமல் இரு, தயவு செய்து கொஞ்சமாவது நான் சொல்கிறத கேளு, இதுக்கு மேலே நீ எதுவுமே பண்ண வேண்டாம், நம்ம ஒரு நிம்மதியான லைஃப்பை வாழலாம், இது எல்லாத்தையுமே நம்ம விட்டுடலாம், நம்ம வாட்டுக்கு ஒரு நிம்மதியான ஒரு லைஃப்பை வாழலாம் சந்தோஷமா, நீ நான் நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டு 3 பேரும் நிம்மதியாக வாழலாம், தயவு செய்து எனக்காகவாது கொஞ்சம் நான் பேசுகிறத கேளு அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவாள். ஆனால் அவன் எதையுமே காது கொடுத்து கேட்க மாட்டான். சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுவான். இவளுக்குமே என்ன பண்ணே தெரியாது, அமைதியாக அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பா. அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பை.